வெல்கம் டு சிரியாஸ் கார்டன். இன்னைக்கு திவ்ய தேசம் 25 திருக்கூடலூர் ஆடுதுறை பெருமாள் கோவில் பற்றி பார்க்கலாம். இந்த கோவில் திருவையாற்றிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் ஆடுதுறை பெருமாள் கோவில் என்றும் சங்கம கஷேத்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது. திவ்ய தேசங்களில் இது 8வது திவ்ய தேசம் ஆகும். மூலவர் வையங்காத்த பெருமாள், தாயார் பத்மாசினி தாயார். இங்குள்ள விமானம் சுத்த சத்வ விமானம் ஆகும். தலவிருஷம் பலாமரம் ஆகும். இந்த கோவிலின் அமைப்பு ராஜகோபுரம் 5 நிலைகளை கொண்டு அமைந்துள்ளது. கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் கையில் செங்கோல் ஏந்தி அருள் பாலிக்கிறார். தாயார் பத்மாசினி தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார். வரதராஜ பெருமாள், ஆண்டாள், ஆழ்வார்களுக்கு தனி சன்னதிகள் உள்ளன. கோயில் மண்டப தூண்களில் ராணி மங்கம்மா அவரது அமைச்சர்கள் உருவங்கள் செதுக்கப்பட்டு உள்ளன. அதற்கு காரணம் என்னென்னா, ஒரு சமயம் காவிரி வெள்ளத்தில் இக்கோவில் மூழ்கிட்டு மணலால் சூழப்பட்டது. அப்போது ராணி மங்கம்மாள் கனவில் பெருமாள் தோன்றி இக்கோவிலை புதுப்பிக்கும்படி கூறினார். அதை கேட்டு ராணி மங்கம்மாள் இக்கோவிலை புதுப்பித்தார். அதனால தான் அவங்களோட உருவங்களும் அமைச்சர்களோட உருவங்களும் தூண்களில் உள்ளது. நவக்கிரகங்களில் இது கேது பரிகார தலமாக விளங்குகிறது. இத்தலத்தில் வழிபட்டால் மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம். தல வரலாறு பார்க்கலாம். இரண்யாட்சகன் என்ற ஒரு அசுரன் இருந்தான். அசுரனாலே பலவித இன்னல்களை மக்களுக்கு கொடுத்து வந்தான். ஒரு சமயம் பூமாதேவியுடன் அவனுக்கு சண்டை ஏற்பட்டது. அப்போ பூமியை பாதாள லோகத்தில் மறைத்து வைத்து விட்டான். திருமால் வராக அவதாரம் எடுத்து இந்த இடத்தில் தரையை பிளந்து பாதாளத்துக்குள் சென்று அருகில் உள்ள ஸ்ரீமுஷ்ணத்தில் பூமியை மீட்டு வெளியே வந்தார். பூமியை மீட்டு வந்ததால் இத்தல பெருமாள் வையம் காத்த பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார். அதனால் ஜெகத் ரட்சகன் என்றும் இந்த பெருமாள் அழைக்கப்படுகிறார். ஒரு சமயம் அம்பரீஷன் என்ற மன்னர் திருமால் மீது ரொம்ப தீவிர பக்தி கொண்டு தாம் படை மேலில் கவனம் செலுத்தாமலேயே நாட்டையும் கவனிக்காத நிலையில் திருமாலின் திருநாமத்தையே உச்சரித்து அவருக்காக விரதங்கள் மேற்கொண்டு வந்தார். ஒரு சமயம் ஏகாதசி விரத நாளில் மன்னரை சந்திக்க துர்வாச முனிவர் வந்தபோது மன்னர் அவரை கவனிக்கலை. துர்வாச முனிவர் ஏற்கனவே கோபக்காரர். கடுங்கோபத்துக்கு ஆளான முனிவர் மன்னரை சபித்து விட்டார். வருந்திய மன்னர் தன்னை காக்குமாறு திருமாலிடம் போய் வேண்டினார். தன் பக்தனை காப்பதற்காக முனிவர் மீது சக்கராயுதத்தை ஏவினார் திருமால். உடனே முனிவரும் தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டார். திருமாலும் அவரை மன்னித்து அருளினார். அம்பரீஷன் மன்னனும் நன்றி தெரிவிக்கும் விதமாக பெருமாளுக்கு இக்கோவிலை கட்டி முடித்தார். இதன் காரணமாக இங்கே உள்ள பெருமாளுக்கு அம்பரீஷ வரதர் என்ற பெயரும் ஏற்பட்டது. இத்தலத்தில் வழிபாடு செய்பவர்களுக்கு பெருமாளின் சக்கரமே பாதுகாப்பு என்பதற்கு ஏற்ப பெருமாள் தன் கையில் கிளம்புவதற்கு தயார் நிலையில் இருக்கும் பிரயோக சக்கரத்தை வைத்துள்ளார். கருவறைக்கு பின்புறத்தில் சாமிக்கு இடதுபுறத்தில் தல விருட்சமான பலாமரம் உள்ளது. இம்மரத்தில் இயற்கையாகவே சங்கு வடிவம் தோன்றியிருக்கிறது. பெருமாளோட சக்கரம் துர்வாசரை விரட்டி சென்றபோது இங்கு சங்கு பிரதானமாக இருந்ததாம். இதனை உணர்த்தும் விதமாகத்தான் இம்மரத்தில் சங்கு வடிவம் இருக்கிறது. பிரயோக சக்கரம் சுயம்புவாக வெளிப்பட்ட சங்கு. இவ்விரண்டையும் இங்கு தரிசிப்பது மிகவும் அரிய பலன்களை தரக்கூடியது. பெருமாள் இந்த கோயிலில் வராக அவதாரம் எடுத்து உட்சென்றவர் என்பதால் கருவறைக்கு சுவாமியின் திருப்பாதங்களுக்கு மத்தியில் இருக்கும் இடமே உலகின் மையப்பகுதி என்கிறார்கள். வைகாசி மாதம் பிரம்மோற்சவம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. பௌர்ணமி தினத்தில் 108 தாமரை மலர்களுடன் ஸ்ரீ சுக்த ஹோமம் நடைபெறுகிறது. இங்குள்ள சிறப்பாகும். இந்த கோவில் பெருமாளுக்கு கற்கண்டும் வெண்ணையும் படைத்து வணங்கினால் செல்வம் பெருகும், குடும்ப வாழ்க்கை சீர்படும்,
எனவே நாமும் இக்கோவிலுக்கு சென்று பிரயோக சக்கரம், சுயம்புவாக வெளிப்பட்ட சங்கு இவ்விரண்டையும் தரிசிப்போம். அடுத்த திவ்ய தேசம் 26 திருக்கண்ணங்குடி பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. சிரியாஸ் கார்டன், சுந்தரி செல்வம். தேங்க்யூ. இதை ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு பலன் பெறுவாங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.